அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு இந்தியன் பிஸ்னஸ் சீக்ரெட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு டாபிக் என்னென்னா, ஹவு டு டூ பிகம் ஏ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன். நான் எப்படி பிஸ்னஸில் சாதிப்பது அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறாங்க. நம்ம எந்த பிஸ்னஸ் வேணால் பண்ணலாங்க. பிஸ்னஸ் யாருன்னு உங்களை சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் முதல்ல தயாராக நீங்கள் அதெல்லாம் ஆரண்டி பண்ணிக்கணும். உங்கள் மனசை கேளுங்க. நான் பிஸ்னஸ் பண்ண ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டான்னு மனசை கேளுங்க. உங்கள் ஃபேமிலியில் கேளுங்க. இது மாதிரி நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு கேளுங்க. அவங்க ஓகே பண்ண அப்படின்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து திறமை இருக்குது நல்லா பண்ணால் தாராளமாக. ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்ட் செட்டு, நான் இந்த தொழில் ஆரம்பிக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு சக்ஸஸ் பண்ணுறேன்னா அதை முதல்ல பண்ணேன். சரி, ரைட்டு. ஃபஸ்ட்டு மைண்ட் செட் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டாவது பாயிண்ட் நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, என்ன வகையான பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். வேர்ல்டில் நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஈவன் டயட்லேருந்து சாகிற வரைக்கும் எல்லாமே பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ் இல்லாமல் எந்த பொருளுமே கிடையாது. நீங்கள் வாங்குகிற சாப்பிட்ற சாக்லேட்லேருந்து சாகிற வரைக்கும், அந்த குழந்த பிறந்ததுலேருந்து எல்லாமே பிஸ்னஸ் தான். ஒரு பொருளான பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ் இல்லாமல் எதுவுமே உலகம் கிடையாது. அதில் நம்மளுக்கு எந்த பிஸ்னஸ் சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, அதாவது பிஸ்னஸ் வந்து நான் வீட்டிலேருந்து பண்ண போகிறேன்னா, இல்லை வெளி மாவட்டத்தில் போய் பண்ண போகிறேன்னா, இல்லை வெளி ஸ்டேட்டில் போய் பண்ண போகிறேன்னா, இல்லை நான் வெளி நாடுலேயும் பண்ண போகிறேன்னா, எங்கேனாலும் பண்ணுங்கள். உங்களை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக அந்த அடிப்படையில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். சரி, ஃபஸ்ட்டு பிளேஸ் எங்கே, வெளி மாவட்டமாக வெளி நினச்சி செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, என்ன வகையான பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னங்க பிஸ்னஸ், ஃபுட் பிஸ்னஸா, இல்லை வந்து குழந்தைங்க சம்மந்தமான பிஸ்னஸா, இல்லை லேடிஸ் ஐட்டமா, இல்லை துணிமணியா, இல்லை வந்து சாப்பிட்ற பொருளா, இல்லை வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டா, அந்த மாதிரி பிஸ்னஸ் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதில் நீங்கள் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு வச்சுங்களேன். ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அதை நான் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்டான சப் கேட்டகரி இருக்குது. பேக்கிங் இருக்குது. அந்த பேக்கிங் ரெடி பண்ணுற மிஷின்ஸ் பண்ணுறீங்களா, இல்லை அந்த டேப்பு எல்லாமே நிறைய போட்டால் கஷ்டம் போயிட்டே இருக்கும். அதில் ஒன்றில் செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஒன்று பிஸ்னஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ நான் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அந்த அட்டை பாக்ஸுக்கு உண்டான டேப்பு நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த டேப், அந்த ஒற்றை டேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேப் அதை என்ன செலக்ட் பண்ண போகிறோன்னா, அந்த பிஸ்னஸ் நம்ம ஆரண்டி பண்ணோம். சரி, இந்த டேப்பு எத்தனை, இப்போ இந்த டேப் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, எங்கெங்கே எல்லா வகையான பேக்கிங் மெட்டீரியலுக்கு இந்த டேப் யூஸ் ஆகுது. ஸோ அப்படியே இதுக்கு மேனுஃபேக்சர் மிஷின் எங்கே வாங்கணும், இந்த பிஸ்னஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். நெட்டில் கோத்ரூ பண்ணுங்கள், ஆர்என்டி பண்ணுங்கள். நம்ம எல்லா விஷயமும் இன்டர்நெட்லேயே இருக்குது, இன்டர்நெட்டில் கோத்ரூ பண்ணுங்கள். இல்லையே அதை விற்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கள். இது மாதிரி நான் வந்து பேக்கிங் ஆரம்பிக்க போகிறேன், இது மாதிரி என்னென்ன மெரிட்ஸ் இருக்குது, டிமெரிட்ஸ் இருக்குன்னா சத்தியமாக யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க பிஸ்னஸ் இருக்கிறத யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒரு கைடன்ஸ் கேளுங்க. எப்போ இந்த மாதிரி நான் ஆரம்பிக்க போகிறேன், உங்களை சப்போர்ட் பண்ணுமான்னு கேளுங்க. அதை பண்ணிவிட்டு அந்த கம்பெனியில் போய் ஒரு 3 மாதம் வரைக்கும் ஒர்க் பண்ணுங்க. நான் ஏன் 3 மாதம் ஒர்க் பண்ண சொல்கிறேன்னா, அந்த மிஷினில் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ, இல்லை அந்த பாஸ் சம்மந்தமானதான் நீங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா நாளைக்கு நீங்கள் மிஷினை வாங்கி வச்சுட்டு உடனே ஒரு மிஷின் போல்டை கட்டாய போச்சு, உடனே கம்பெனிக்கு ஃபோன் வருது, சார் இது மாதிரி மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சிங்க வந்து சொல்லி அதுக்கு நம்ம 10ஆம் மாதம் கொடுக்கறதுக்கு நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 months to 4 நல்லா அந்த மிஷினை பற்றி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு இடத்த சூஸ் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். சரி, ஓகே. அதுக்கு நம்ம பணம் வேணும். நம்ம கவர்மெண்ட்டில் வந்து நிறையா சிறுதொழில் பண்ணுற நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. உதயம் சர்டிஃபிகேட்டு, ஸ்மால் மைக்ரோ பிஸ்னஸ் நிறைய பேங்க்லேயும் லோன் தராங்க. அந்த லோனை வாங்கி நம்ம அப்ளை பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னேன், ஆர்என்டி பண்ண சொன்னேன்ல, அந்த ஆர்என்டியை இங்கே அப்ளை பண்ணுங்கள். சேல்ஸ் டீமு இங்கே அப்ளை பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் ஒரு கிராஃபை போடுங்க. முதல்ல இந்த பிஸ்னஸுக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன பண்ணக்கூடாது. ஓகே, ப்ராஃபிட் இங்கே வரும், இங்கே ப்ராஃபிட் வராது. எங்கெங்கே இடத்துல வந்து நம்ம வந்து இந்த டேப் வந்து எத்தனை பேர் டேப் வாங்குறாங்க, எவ்வளோ ஃபுட் கம்பெனிஸ் இங்கே இருக்குது, எல்லாமே ஒரு நீட்டாக ஒரு கிராஃப் ஆர்என்டி போட்டிங்கன்னா இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, இப்போ நார்த்தில் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்குது, இப்போ அந்த கம்பெனியை அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். சவுத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க, இவங்களும் நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஆர்என்டி பண்ணதுக்கு இந்த இடத்துல இங்கே அப்ளை ஆகும் பிரதர். இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த இடத்துல க்ரோ ஆகிடலாம். ஏன்னா
அங்கே போய் நீங்கள் சேல்ஸ் டீமை போய் அப்ரோச் பண்ணலாம். இல்லைன்னா அந்த கம்பெனிக்கு இங்கேருந்து ஃபோன் போட்டு சரி இதுமாதிரி நாங்கள் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் குவாலிட்டியில் இருக்குது, இன்னும் இருக்குது, நாங்கள் சப்ளை பண்ண ரெடி, நீங்கள் வாங்க ரெடியா? இன்னும் ஓகே, அவங்க ப்ரைஸ் கட்டுப்படி வச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக் வாங்கிடுவாங்க. இதுதான் பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு தொழிலில் வெற்றியடையலாம். இதில் நிறைய கஷ்டங்கள் வரும். என்ன கஷ்டம்னா ஃபேமிலி ஒரு பிரச்சனை வரும். ஃபேமிலினா நீங்கள் நல்லது பண்ணால் யாருக்கும் பிடிக்காது, அது ஃபேஸ் பண்ணணும். 1 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் எங்கேயும் போகாமல் இருக்கிறது பெஸ்ட். சொந்தக்காரங்களும் முக்கியமாக சொந்தங்க போங்க, எல்லா விஷயத்துக்கும் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா இது வளர்கிற டைம். பிஸ்னஸில் நீங்கள் இப்போ தான் முதப்படி எடுத்து வைக்கிறீங்க. இப்போ போய் நீங்கள் லீவ் போட்டு நீங்கள் எல்லா பக்கம் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி வந்து டெவலப் ஆகாது. ஏன்னா நீங்கள் போன நேரத்தில் யாரோ கிளைண்ட் உங்களை வந்து பார்ப்பாங்க, சரி மாதிரி நான் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் போயிட்டிங்கன்னா அவங்க அடுத்த வெண்டாய் போய்ட்டு வேறு வெண்டாய் பார்த்து அவங்க வாங்கிடுவாங்க. ஸோ இந்த விஷயம். 3வது விஷயம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து திருப்பி இதிலே போடுங்க. திருப்பி இதிலே போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஒரு பாண்டிங் கிடைக்கும். என்னென்னா சரி ஓகே இவ்வளோ லாஸ் இவ்வளோ கெயின், திடீர்னு அதுக்கு இந்த வர ப்ராஃபிட் தூக்கி நீங்கள் வந்து ஃபேமிலியில் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக சிரமங்கள் உண்டு. ஸோ சேஃப்டி பார்த்துங்க, மிஷினை வாங்குறீங்க அதை சேஃப்டி செக்யூர் பார்த்துங்க. லேபர்ஸுக்கு முக்கியமாக ஆதரவு கொடுங்க. லேபர்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பிஸ்னஸில் ஜெயிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரியப்படுத்துங்க. அது இல்லாமல் நாங்கள் 2 யூடியூப் சேனல் நடத்திட்டுருக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை சமூகத்தில் நல்ல பொறுப்பில் இருந்தாலும் சரி, உங்களை நாங்கள் பேட்டி எடுத்து எங்கள் சேனலில் அப்லோட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.